வளமுடன். நான் டாக்டர் கலைவாணி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குளிர்காலத்துல எப்படி உடம்பை பாதுகாத்துக் கொள்வது, என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். பொதுவா குளிர்காலத்துல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இதனால உடம்புல பலவித பிரச்சனைகள் ஏற்படும். காய்ச்சல், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, அலர்ஜி, சைனசைட்டிஸ். அப்புறம் குளிர்காலத்துல உடலில் உள்ள தசைகள் குளிரால இறுகும். இந்த மாதிரி இறுக்கம் அடைவதனால மூட்டு வலிகள், தசை வலிகள், கை கால்களை நீட்டி மடக்க சிரமம். அப்புறம் தோல்ல நீர் சத்து குறைந்து வறண்ட சர்மமாக இருக்கும். அதுக்கப்புறம் உதட்டுல வெடிப்பு வர்றது, காலில் பித்த வெடிப்பு. இந்த மாதிரி பனிக்காலத்துல இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதை எப்படி சரி செய்வது, எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது, குளிர்காலத்துல தோல் ட்ரை ஆகாம இதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, குளிர்காலத்துல ஏன் அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கு, எதையாவது கொறிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு போல இருக்கு, பசியே இல்லையாடி எதையாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றது. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடல் பருமன் அதிகமாகலாம். அப்புறம் சில நோய் நிலைகள், சோரியாசிஸ், இந்த மாதிரி தோல் நோய்கள்ல பனிக்காலம், குளிர்காலத்துல அதிகமாகும். இதை எப்படி தவிர்ப்பது? பொதுவாக ஸ்கின்ல அலர்ஜி இருந்தா பனிக்காலத்துல அது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி தவிர்ப்பது? குளிர்காலத்துல எந்த மாதிரியான காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியமானது என்பதை பற்றி தான் மிக தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பனிக்காலத்துல, குளிர்காலத்துல அதிகமாக குளிர் காற்று இருக்கும். இதன் காரணமாக சூடு தரக்கூடிய உடைகளை அணிவது மற்றும் அதிகம் சாப்பிடுவது, சூடாக எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றது. இந்த மாற்றத்தை எல்லாம் பெரும்பாலானோர் உணர்ந்திருப்போம். சூடாக எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நொறுக்கு திணிகளை ஆரோக்கியம் அல்லாத நொறுக்கு திணிகளை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இந்த குளிர்காலத்துல உடல் எடை அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் பசி இல்லாத சமயங்கள்லையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் தேவையில்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஏதாவது பொரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு இந்த மாதிரியெல்லாம் தோன்றும். சில சமயங்கள்ல அதிகமாக பசி இருப்பது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு பசியே இல்லாத சமயங்களில சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். சில சமயங்கள்ல அதிகமாக பசி இருப்பது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் குளிர்காலத்துல. இதனால கிடைக்கின்ற நொறு தீனி எல்லாம் ஆரோக்கியமில்லாத உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டே உடல் எடையை கூட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நமது உடல் குளிர்காலத்துல சூடாக வைத்துக் கொள்வதற்கு அதிக கலோரி தேவைப்படுது. இந்த கலோரி உடம்பை சூடாக வைத்துக் கொள்ள உதவுது. வெயில் காலங்கள்ல பலருக்கும் தாகம் அதிகமாக ஏற்படுவதனால தண்ணீர், நீர்பானங்கள் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தண்ணீர் அதிகமாக, நீர்பானங்கள் அதிகமாக குடிக்கும் பொழுது பசி உணர்வு மந்தப்படும். வெயில் காலத்துல சொல்லுவாங்க தண்ணி குடிச்சா வயிறு ரொம்ப போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் தண்ணி அதிகமாக குடிக்கும் பொழுது பசி மந்தம் ஏற்பட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனா குளிர்காலத்துல வெளியே அதிகமாக குளிர்வதனால தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கும் பொழுது அதிக பசி உணர்வு ஏற்படுது. அதனாலதான் குளிர்காலம் வந்துட்டாலே உடம்ப கதகதப்பாக, வெதுவெதுப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது சூடா சாப்பிடணும் அப்படின்னு எண்ணம் உருவாகும். இந்த மாதிரி காலநிலைகள்ல மூலிகை தேநீர், இஞ்சி தேநீர், சுக்கு தேநீர், துளசி தேநீர், தூதுவளை சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு, சுக்கு, மிளகு, தனியா, கிராம்பு, ஏலம், ஓமம், புதினா, இதனுடன் கருப்பட்டி, பனவெல்லம் அல்லது தேன் இதெல்லாம் சேர்த்து அடிக்கடி நீர்பானம் அருந்தலாம். மேலும் கருப்பு உளுந்து கஞ்சி, வெந்தய கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, பார்லி கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி வகைகள் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. அதுக்கப்புறம் வேக வைத்த கருப்பு சுண்டல், அவித்த வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, அப்புறம் கருப்பு உளுந்து வடை, கடலப்பருப்பு வடை, வாழைப்பு வடை, முருங்கை இலையில கீரை வடை, முறுக்கு, மடக்கு, கெட்டி உருண்டை, தட்டை, இந்த மாதிரி குளிர்காலத்துல ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ், அப்புறம் நீர்பானங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். குளிர்காலத்துல சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்பிள், மாதுளம்பழம், பேச்சம்பழம், நெல்லிக்காய், கொய்யாப்பழம், அவகோடா, ஆரஞ்சு, பப்பாளி பழம், அன்னாசி பழம், பேரிக்காய், சீத்தாப்பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. அடுத்து காய்கறிகள்னு பார்க்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய பச்சை காய்கறிகள் பீட்ரூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட்டு, முள்ளங்கி, பட்டாணி, பச்சை தேங்காய், பிராக்கோலி, அப்புறம் பசு நெய், கொட்டைகள்னு பார்க்கும் பொழுது வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, வால்நட்டு, பிஸ்தா, பூசணி விதைகள்,
அப்புறம் கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிறு, உலர்ந்த பருப்புகள், கம்பு, கேழ்வரகு, திணை, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, அப்புறம் எள்ளுருண்டை, வேர்க்கடலை உருண்டை, கடலை உருண்டை, பொரி உருண்டை, இந்த மாதிரி உணவுகளை குளிர்காலத்துல பனிக்காலத்துல எடுக்கும் பொழுது அதிக நன்மைகள் பயக்கும். உணவு சமைக்கும் பொழுதே உணவுல அதிகமாக இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு இது போன்ற பொதுவான மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள், அது மட்டும் இல்லாம இந்த பொருட்கள்லாம் உடலில் வெப்பத்தை உருவாக்கக்கூடியது. இந்த மாதிரி உணவுகள் உடலில் வெப்பத்தை உருவாக்குவதற்கு கீரைகள் மற்றும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் குளிர்காலத்துல பனிக்காலத்துல நான்வெஜ்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டை, கோழிக்கறி, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு சூப்பு, ரசம், அப்புறம் நண்டு குழம்பு, சூறை மீன் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் குளிர்காலத்துல உடைகள்னு பார்க்கும் பொழுது குளிர்ச்சியை தாங்கக்கூடியதும் உடலை கதகதப்பாக வைத்திருக்கக்கூடிய கம்பளி உடைகள் மற்றும் போர்வைகள் இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் ஈரக்காத்து காது மூக்குல போகாம பார்த்து கொள்வது. அப்புறம் மார்பிள்ஸ், டைல்ஸ் போன்ற தரைகள் சில்லுன்னு இருக்கும். இதற்கு காலில் சாக்ஸ் அணிந்து கொள்வது, உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்வதற்கு சில உடற்பயிற்சிகள் செய்வது. இந்த மாதிரி பனிக்காலத்துல குளிர்காலத்துல உடலை பாதுகாப்பது ஆரோக்கியமானது. குளிர்காலத்துல பனிக்காலத்துல சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சில பேருக்கு பனிக்காலம் குளிர்காலம் வந்தாலே தோல்ல அரிப்பு அதிகமாக இருக்கும். பொதுவா சாத்துக்குடி, கமலா, எலுமிச்சை, கம்பு, வரகு, சோளம் இதை தவிர்ப்பது ஆரோக்கியமானது. இது சில பேருக்கு ஸ்கின்ல அரிப்பை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி உணவுகள் சார்ந்த உணவுப் பொருட்களையும் தவிர்ப்பது ஆரோக்கியமானது. அப்புறம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பழங்களை தவிர்ப்பது ஆரோக்கியமானது. மேக்சிமம் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள்லாம் புளிப்பாக தான் மேக்சிமம் இருக்கும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. அதுக்கப்புறம் பொதுவாக நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முள்ளங்கி, சொரக்காய், புடலங்காய், சவுச்சவுக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை பனிக்காலத்துல குளிர்காலத்துல சமைக்கும் பொழுது அதுல தேவையான அளவு உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், பெருங்காயம் இதை சேர்த்து சமைக்கும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியமானது. பனிக்காலத்துல குளிர்காலத்துல தோலை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிச்ச உடனேயே கொஞ்சம் ஈரமா இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல தேங்காய் எண்ணெயை உடம்புல பூசிக்கொள்வது, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை பூசிக்கொள்வது தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் கிரீம் ஏதாவது ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். குளிப்பதற்கு கடலை மாவு, மஞ்சள், எலுமிச்சை தோல் பொடி, மோரில் கலந்து குளிக்கும் பொழுது இயற்கையான மிகச்சிறந்த குளியல் பொடி மற்றும் மோர்ல கலந்து குளிக்கும் பொழுது குளிர்காலத்துல பனிக்காலத்துல தோலுக்கு மிகச்சிறந்த மாய்ஸ்சரைசரும் கூட. வெதுவெதுப்பான நீர்பானங்கள் அடிக்கடி குடிப்பது இந்த மாதிரி செய்யும் பொழுது தோல் வறட்சி ஆகாம ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கும். குளிர்காலத்துல பனிக்காலத்துல சித்த மருத்துவத்துல மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குளிர்காலத்துல பனிக்காலத்துல வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு வாரத்துல 2 நாட்கள் நிலவேம்பு கஷாயம் குடிப்பது ஆரோக்கியமானது. அப்புறம் நெல்லிக்காய் லேகியம் எடுத்துக்கொள்வது. அதுக்கப்புறம் உடலுக்கு வன்மையையும் எனர்ஜியும் தரக்கூடிய தேற்றாங்கோட்டை லேகியம், அஸ்வகந்தா லேகியம் எடுத்துக்கொள்ளலாம். வெளி பூச்சாக தோலை பராமரிப்பதற்கு, தோல் வறட்சி அடையாமல் இருப்பதற்கும் குங்குமாதி தைலம், அருகம்புல் தைலம், குங்குமாதி லேபம், பித்த வெடிப்பு இருந்துச்சுன்னா கிளிஞ்சல் மிளகு, அமிர்தவனை இதெல்லாம் ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வாரத்துல 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது சுக்கு தைலம், அரகு தைலம் தலைக்கு தேய்த்து குளிக்கும் பொழுது சளி பிடிக்காம இருக்கும். அப்புறம் பனிக்காலம் குளிர்காலத்துல எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நல்லெண்ணெய் 50 ml, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி உச்சிலேருந்து பாதம் வர தேய்ச்சி நவதுவாரங்களையும் ஒரு சொட்டு விட்டு தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு பைத்தம்பருப்பு போட்டு சுடு தண்ணியில வெந்நீர்ல குளிக்கும் பொழுது ஆரோக்கியமானது. இந்த மாதிரி குளிக்கும் பொழுது சளி பிடிக்காம இருக்கும். அப்புறம் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது காலையில் 8 மணிக்கு முன்னாடியே எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். இந்த மாதிரி குளிர்காலத்துல சித்த மருந்துகள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆரோக்கியமானது. குளிர்காலத்துல பனிக்காலத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும், சாப்பிட வேண்டிய உணவு முறைகள், உடைகள், உடற்பயிற்சி, யோக பயிற்சி, யோக முத்திரைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி.